ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன்வள்ளி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளியோட காலேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்கே கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் சூப்பராக நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக அப்பா வருவார். ஏன்னா ஆள் மனசு சொல்லிட்டே இருக்கு, எப்படியாச்சும் என் அப்பா வந்துடணுங்கிற மாதிரி வள்ளி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்காக இப்படி நம்ம வள்ளியம்மாவோட அத்தை பொய் சொல்லணும், ஐயா கண்டிப்பா வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் வேலு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியோட அத்தை இன்னும் எதிர்பார்ப்போட இருப்பீங்கல்ல, கண்டிப்பா அவன் வரவே மாட்டான், நான் தான் வருவான் அப்படின்னு நம்ம வள்ளியோட அத்தை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அமைச்சர் வர டைம் ஆச்சு, ஸோ எல்லாரையுமே ஆடிட்டோரியத்துக்குள்ளே வர சொல்லுங்க அப்படின்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஆடிட்டோரியத்துக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி ரொம்ப எதிர்பார்ப்போட அவங்க அப்பா வருவார் அப்படின்னு வாசல்லையே கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்படி அமைச்சர் கொஞ்ச நேரத்தால் வந்துருவாங்கன்னு. இதற்கிட்ட வேலு செம அதிர்ச்சி ஆறாங்க. எனது அமைச்சர் கொஞ்ச நேரத்தால் வந்துருவாரா, ஐயோ ஐயா வார்த்தை அப்போ வள்ளி மேடம் சொல்ல இல்லையா அப்படின்னுட்டு, மேடம் என்ன மேடம் நீங்க ஐயா வரமாட்டாருன்னு பிரின்சிபல்கிட்ட இன்னும் சொல்ல இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேலு, நான் சொல்லல. ஐயோ என்ன காரியம் மேடம் பண்ணியிருக்கீங்க, அவர் தான் வரமாட்டார்ல. இல்லை வேலு, இப்போ கடைசி நொடி வரைக்கும் என் ஆள் மனசு ஐயா வருவார்னு தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னதும், நல்லா சொல்லுவீங்க போங்க மேடம், இருங்க நானே போய் சொல்றேன் அப்படின்னுட்டு வேலு நேரா பிரின்சிபல்கிட்ட அமைச்சர் வரமாட்டாருன்னு சொல்லலான்னு எடுக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல பிரின்சிபலோட அசிஸ்டன்ட் ஓடி போய், சார் அமைச்சர் வந்துட்டாரு வாங்க அப்படின்னதும் வேலு அதிர்ச்சி ஆறாங்க. என்னது அமைச்சர் வந்துட்டாரா அப்படின்னு வள்ளியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா வேலு, நீ சொன்னியே பாத்தியா, கடைசியில நான் தான் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் என் அப்பா வருவாருன்னு என் ஆள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு அப்படின்னுட்டு உடனே வள்ளியும் சந்தோஷமா ஓடுறாங்க. அப்படின்னு பார்த்து கார் வருது. கார்ல இருந்து சிம்ம மாசா யாரு இறங்கி வரான்னா நம்ம வள்ளியோட அத்தை தான். இதை பார்த்து வேலும் வள்ளியும் சம அதிர்ச்சி ஆறாங்க. சோ அங்க இருக்கிறவங்களாம் இவன் தான் அமைச்சர் புரியாம நம்ம வள்ளியோட அத்தைக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரின்சிபலும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, ஐயாவை காணோம், ஐயாவோட அக்கா தான் வராங்க, ஒன்றும் புரியலையா அப்படின்னு பிரின்சிபல் சம கோமா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது. கண்டிப்பா நம்ம ஐயா பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.